செய்வாங்க இந்த வேலையை. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய சொந்தம் செய்யும் பொழுது நீ எனக்கான பாதுகாப்பு மரியாதை எதுவுமே இல்லையே. துறை சார்ந்தவர் சொன்னார், துறை சார்ந்து யார் பேசணும்? KN நேரு பேசணும். நேரு எங்க? நீ ரெட்டி மாநாட்டுக்கு போய் பேசிட்டு இருக்க. நான் மனுஷன் இல்லையா? என்கிட்ட பேச மாட்டியா? நீ என்கிட்ட பேச மாட்டியா? நீ இல்ல தமிழ் ஜனத்துக்கிட்ட பேச மாட்டியா? முதல்வர் MN ராஜா வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அதுல காலை வயசு கட்டான சைஸ் அந்த அம்மா பாட்டு. அது அந்த அம்மா வீட்டுல போய் உட்காந்து நீ காப்பி குடிச்சிட்டு இருக்க. சார் மேக்கப் என்ன சொல்லுவானுங்க? மேக்கப் போடுற. நான் சொல்றேன், நீங்க மேக்கப் கம்மி பண்ணுங்க சார். கம்மி பண்ணிட்டு அந்த டைம்ல வந்து எங்க மக்கள் கிட்ட நீங்க பேசுங்க. பண்ணலாம், தப்பு கிடையாது. சில பேருக்கு இன்செக்யூரிட்டி தான் அந்த மாதிரிலாம் பண்ணிப்பாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா திரும்ப திரும்ப நீ வாக்கு கொடுக்கறதே என்ன? டீச்சர்களுக்கு வேலை கொடுக்குறேன் அப்படி சொல்லிதான் யூனியனை கையில் எடுத்த. அப்புறம் என்ன சொல்ற? துப்புரவு தொழிலாளர்களுக்குலாம் நான் வந்து பர்மனன்ட் பண்றேன். நானும் குழந்தையா இருந்து பார்த்துட்டேன் 30-40 வருஷமா அதே இதுதான். பர்மனன்ட் பண்ற. ஆனா எனக்கு நீ பர்மனன்ட் கூட பண்ணல, ஒரே நைட்ல வேலையை விட்டு தூக்கி இருக்க. ஏன்னா நீ எதிர்கட்சியாக, அப்போ நாங்க என்ன யோசிக்கிறோம்? திமுக எதிர்கட்சியாக இருந்தால் சிறப்பாக செயல்படுகிறது. தயவு செய்து கடைசி வரைக்கும் திமுகவை எதிர்கட்சியாக வைத்திருப்போம்.